Good afternoon students. நம்ம civics 5th line India's international relations பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் the financial architecture of BRICS. அதாவது BRICS ஓட நிதி கட்டமைப்பை பத்தி பார்க்க போறோம். The new development bank அதான் NDB is a multilateral development of bank. Its primary focus is lending for infrastructure projects. Its aim to contribute to development plans established nationally through projects and are socially, environmentally and economically sustainable. It gives priority to projects aimed at developing renewable energy sources. The Continent Reserve Arrangement CRA is framework for providing protection against global liquidity pressures which includes currency issues. அதாவது புதிய மேம்பாட்டு வங்கி தான் NDBன்னு சொல்றது. அதான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்றோம். இது பல்துறை வளர்ச்சி வங்கின்னு சொல்றாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பேங்க் இது மல்டிலேட்டரல் சொல்றது. பல வளர்ச்சிக்காக இது செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதோட அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வழங்குவது, அதாவது ஒரு நாடு நல்லா டெவலப்மெண்ட்டுக்காக கடன் வழங்குவது முதன்மை செயல்பட்டு இருக்கு. தேசிய அளவில் ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களான சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த பொருளாதார திட்டங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணி அதன் மூலமா அந்த பணத்தை கொடுத்து அவங்க செயல்படுத்துறாங்க. அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எனர்ஜி ரிசோர்சஸ் தான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி திட்டங்களுக்கும் இவங்க முன்னுரிமை கொடுக்கறாங்க. சோ அவருக்கு அவசர கால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கான்டினென்ட் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் அது CRA நாணய விவகாரம் உள்ளிட்ட உலக அளவிலான பண நெருக்கடியில் இருக்கிற பாதுகாத்திட அடிப்படை திட்டம் வழங்க வகை செய்கிறது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுனாமி ஒரு நாட்டை தாக்குச்சுன்னா அவங்களுக்கு அவசர கால திட்டம் பணம் தேவைப்படும் இல்லையா, அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேங்க் மூலமா அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு மட்டும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம். பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் பணம் செலுத்தும் திட்டம். எப்ப நம்ம வாங்கிக்கணும், அது எப்படி நம்ம பணத்தை கொடுத்து செயல்படுத்துது. So at the 2015 BRICS Summit, ministers from the BRICS nations initiated consultations for a payment system that would be an alternative to the Society for Worldwide Inner Bank of Financial Telecommunication SWIFT system. அதாவது என்னன்னா 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டுல பிரிக்ஸ் நாடுகள் அமைச்சர்கள் பணம் செலுத்தும் முறை தொடர்பான ஆலோசனை தொடங்கினாங்க. இது உலகளாவிய வங்கிகளுக்கு இடையான நிதி செய்தி பரிமாற்ற அமைப்பிற்கு SWIFT, அதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல SWIFTன்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி ஒரு மாற்றாக இருக்கும்னு சொல்லி செஞ்சாங்க. அதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க. The factors that bolster cooperation among members. First, the common need among developing countries to construct an economic order that reflects the current situation will drive the BRICS efforts. In this matter, the idea of NDB and CRA. NDB நீங்க சொன்னீங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க், CRA என்றது கான்டினென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் are defining changes and will have huge geo-economic and geographical impact. அதாவது the factors உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு அதிக்கும் காரணிகள் என்னன்னா, முதலாவதா வளரும் நாடுகளிடையே தற்போதைய சூழ்நிலையை பிரதிபலிக்கும் ஒரு பொருளாதார ஒழுங்கை உருவாக்குறது இவங்களோட பிரிக்ஸோட முக்கிய குறிக்கோள். இது தொடர்பா என்ன பண்ணாங்கன்னா, வரையறுப்பதற்கான புதிய வளர்ச்சி, அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, நியூ டெவலப்பிங்கும் இன்னொன்னு CRA அவசர ஒதுக்கீடு ஏற்பாடு. இவங்களுடைய யோசனையை கேட்டு பொருளாதார மற்றும் அரசியல்ல மிகுந்த தாக்கத்தை அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. Second, the BRICS alternative ideas in the landscape of global governance will attract a support from other countries. இரண்டாவது என்ன பண்றாங்கன்னா, உலக நிறுவனத்துல பிரிக்ஸ் நாடுகள் மாற்று யோசனை இதர நாடுகளோட செயல்படுத்திட்டு அதன் மூலமா செயல்படுத்துறது. மூன்றாவது, the expansion of BRICS interactions to other sector will make it more a strong partnership. சோ இவங்க மூணாவது என்னன்னா, பிரிக்ஸ் தொடர்புகளை விரிவாக்கம் செய்யறதுக்கும் அதை மேலும் வலிமையான கூட்டாண்மை உருவாக்கத்துக்கும் செயல்படுத்துறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் OPEC அதுதான் அங்க கொடுத்திருக்கிறது. OPEC-னா என்ன? Organization of Petroleum Exporting Countries, a group of oil producing nations. அதாவது பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு. சோ எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா OPEC அப்படின்னு சொல்றாங்க. Okay, students, is an international intergovernmental organization founded in Baghdad, Iraq and headquarters in Vietnam, Austria, Iran, Iraq, Kuwait, Saudi Arabia and Venezuela and the OPEC founder members. So இந்த founder members யார் இவங்க உருவாக்குனது? அது OPECன்றது என்னன்னா,
வந்து என்னன்னா இது எந்தெந்த நாடுன்னா வியன்னா நகரில் உள்ளது. இது ஓபெக் நிறுவன உறுப்பினர்கள் அதான் இங்க கொடுத்திருக்காங்க, என்னென்ன நாடுன்றது இங்க கொடுத்திருக்காங்க. சோ அந்த நாடெல்லாம் உறுப்பினர்களாக இருந்து செயல்படுத்தி அதன் மூலமா ஓபிஇசி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய தலைநகரம் எங்க இருக்குன்னா ஆஸ்திரியால இருக்கிற வியன்னா நகர்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க there are 3 categories of membership founder members. அதுல 3 வகை இருக்கு. full members, associative members, founder members, full members, associative members. 3 வகையான மெம்பர்ஷிப்ஸ் இருக்கு. founder members நிறுவன உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள், இணை உறுப்பினர்கள் அப்படின்னு 3 வகையா இருக்கு. at present there are 15 member nations. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 15 member nations இருக்கு. 2 are located in South America, 6 in the Middle East and 7 in Africa. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கும், இம்பார்ட்டன்ட் 1 marks கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. OPEC is a member to go to any country that exports crude oil and which shares the ideas of the organization. So இது என்னன்னா, இதுல மெம்பர் கண்ட்ரிஸ்ல இருக்கவங்க என்னன்னா ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த எண்ணெய் பொருளை அதை பகிர்ந்து எல்லா நாட்டுக்கும் கொடுக்கறதா, அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்கறதா இவங்களோட மேல. சோ ஓபிசி மிஷன். சோ என்னன்றது பெட்ரோல் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பினுடைய திட்டம். டு கோஆர்டினேட் ஆஃப் ஆயில் பாலிசிஸ் இஸ் இன் மெம்பர் கண்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் அது உறுப்பு நாடுகளுக்கு எண்ணெய் கொள்கையை ஒழுங்கா செயல்படுத்தி பிரிச்சு கொடுக்கிறது. ஹெல்ப் ஸ்டெபிலைஸ் ஆயில் மேக்கர்ஸ். எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்தணும். டு செக்யூர் த ஃபேர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் டு பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ். பெட்ரோலிய உற்பத்தியாளர்களுக்கு நிலையான வருவாய் கிடைப்பதற்கு உறுதி ஹெல்ப் பண்ணுது. அண்ட் எஃபிஷியன்ட் எக்கனாமிக் அண்ட் ரெகுலர் சப்ளை ஆஃப் ஆயில் டு கன்சன்டிங் நேஷன்ஸ். எண்ணெய் நுகர்வு மற்றும் நாடுகளுக்கு திறமையான சிக்கனமான வழக்கமான விநியோகத்தை கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சென பண்ணும், அந்த நாடுகள் அந்த உறுப்பு நாடுகளுக்கு பகிர்ந்தளிக்கணும். A fair return to capital to those investing in the petroleum industry. பெட்ரோலிய தொழில முதலீடு செய்பவர்களுக்கு மூலதனத்திற்கு நியாயமான வருவாய் கிடைக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணும். சோ அதுதான் அவங்களுடைய மிஷன்ஸோட இது. நெக்ஸ்ட், ஹவு டஸ் ஓபிஇசி ஹெல்ப் த அதர் கண்ட்ரிஸ். எப்படி வந்து மற்ற நாடுகளுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஓபிஇசி ஃபண்ட் ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் இங்க கொடுத்திருக்காங்க. ஓபிஐடி is an institution that helps finance projects with low interest loans. It also provides grants to social and humanitarian projects. OPEC has an information center with over 20,000 volumes including books, reports, maps and conference proceedings related to petroleum, energy and the oil market. The information center is open to the public and is often used by researchers and students. சோ பெட்ரோல் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் சர்வதேச மேம்பாட்டு நிதி ஓபிஐடின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்துல கடன் அளிக்கிறது தான் இவங்களோட மெயின் குது. அது மட்டும் இல்ல, புத்தகங்கள், அறிக்கைகள், வரைபடங்கள், பெட்ரோல் எரிசக்தி மற்றும் எண்ணெய் சந்தை தொடர்பான மாநாட்டு நடவடிக்கைகள் உட்பட 20,000க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட ஒரு தகவல் மையத்தை உருவாக்குவதும் ஓபெக்கோட முக்கிய குறிக்கோளா இருக்கு. இத்தகவல் மையம் பொதுமக்களாலும் பெரும்பாலும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களாலும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த ஓபிஇ லாகோ, இந்த ப்ளூ கலர் பாக்ஸ பாருங்க. அது என்ன? இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அன் இன்டர்நேஷனல் டிசைன் காம்படிஷன் ஹெல்ட் இன் 1969. சோ இது வந்து 1969 நடைபெற்ற ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியில ஒரு மூலம் இச்சின்னத்தை எடுத்தாங்க. அண்ட் ஆஸ்ட்ரியன் டிசைனர் சொபோடா won the competition with her design which combined the different letters of the organization's name in a rounded design. என்னன்னா இது வந்து மாதிரி 1962 எடுத்தாங்க. இது ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் பேர் வந்து ஸ்வோபோடா. இவர் வடிவமைச்ச போட்டியில வென்ற இந்த மாதிரி டிசைன் பண்ணதுல அது வென்றாரு. இது அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பெயரின் வெவ்வேறு எழுத்துக்களை ஒப்பாக் ஒரு வெட்டமான வடிவமைப்புல காணுச்சு. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இத வந்து இந்த டிசைனுக்கு ஒப்பாக்கு வச்சுக்கிட்டாங்க. இது ஒரு சின்னமா வச்சுக்கிட்டாங்க ஒப்பாக் அப்படின்னு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாஸ் ரிலேஷன்ஸ் வித் ஒப்பாக். நம்ம எப்படி வந்து ஒபாக் நாடுகளோட இந்தியாவோட உறவு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். ஸோ நமக்கே தெரியும், நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறதுல பெட்ரோல் எல்லாம் வாங்குறதுல இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த நாட்டோட அதிகமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், பெட்ரோலை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ OPEC obviously has vested interest in India's economic growth. தி இம்போர்ட் இவங்க மூலமா நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுனா ஓபாக். வி இம்போர்ட் 86% ஆஃப் க்ரூட் ஆயில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 70% நேச்சுரல் கேஸ், 95% குக்கிங் கேஸ் ஃப்ரம் OPEC countries.
India has been identified as great partner of OPEC mainly because of high oil demand. நம்ம அதிகமா high oil demandக்காக தான் OPEC கூட நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். India does not have enough oil reserves. நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஆயில் அதிகமா இல்ல. So India can't produce oil. அதனால நம்மளால இந்தியால என்ன பண்ண முடியாது, ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. Devoid of necessary oil reserves, India strongly focuses on agriculture and industrial production. நம்மளுடைய எல்லா தேவைகளுக்குமே எண்ணெய் தேவைப்படுது, கச்சா பொருள் தேவைப்படுது. சோ அதனால நம்ம விவசாயம் மற்றும் தொழில் உற்பத்தியில வலுவான கவனம் செலுத்துறதுக்காக அதிகமா நம்ம அதுல செலுத்துறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல, எண்ணெய் வசதி நமக்கு கிடையாது. சோ அதனால எண்ணெய் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம், ஒபாக்கோட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு அது மூலமா நம்ம திங்ஸ் அந்த ஆயிலை வாங்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், முடிவுக்கு வரும். என்ன கன்க்ளூஷன்? Apart from economic and trade cooperation, India also aspires to have a warm relationship with the neighbors and extended neighbors to the field of education, health, fighting terrorism, disaster management, employment for its citizens, curbing organized crimes, technology development and so on. இந்தியா பொருளாதாரம் மற்றும் வணிக ஒத்துழைப்பு தவிர ஒரு நட்பான நீடிக்கப்பட்ட உறவினை பக்கத்து நாடோட ஏற்படுத்திக் கொள்றது விரும்புது. அது மட்டும் இல்லாம கல்வி, சுகாதாரம், தீவிரவாதம், பேரிடர் மேலாண்மை, குடிமக்களுக்கு வேலைவாய்ப்பு, குற்றங்களை கட்டுப்படுத்த, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைக்கிறதுக்கு இந்தியா என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கு, டெவலப்பிங் கண்ட்ரிஸா ஆகிறதுக்காக, டெவலப்டு கண்ட்ரிஸா ஆகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா முயற்சிக்கு எடுத்துக்கொண்டுட்டே இருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வீடியோஸை பாருங்க. இந்த லெசன் இதோட முடியுது. வீடியோஸை பாருங்க, அதுக்கப்புறம் புக் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. அப்புறம் நாங்க கொடுத்துருக்க அனுப்புற கொஸ்டின் ஆன்சருக்கு டெஸ்ட் எழுதி அமைச்சு வைங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.